ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா 35,000 கோடி ரூபாய் செலவுல 5 யூனிட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. இந்தியா போன்றே தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வலிமைப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து HQ-16 மற்றும் HQ-9 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வாங்கி தங்களுடைய எல்லையில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கிய HQ-9 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல எது சிறந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் நடந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை பிரயோகிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வலிமைப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செஞ்சு வர்றாங்க. இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் மிசைல உருவாக்கி வர்றாங்க. அதே போன்று பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 35,000 கோடி ரூபாய் செலவுல வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வலிமைப்படுத்துவதற்கு சீனாவிடம் இருந்து HQ-16 மற்றும் HQ-9 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் தொடங்கிட்டு, இதை தொடர்ந்து பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரஷ்யானால இந்தியாவிற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குறித்த நேரத்துல சப்ளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பொய்யாக்கும் விதமா ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கரெக்டான நேரத்துல இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து HQ-9 மற்றும் HQ-16 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கியிருந்தாங்க. ஆனா தற்போது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது சீனானால HQ-16 மற்றும் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான மிசைல்ஸ் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை சரியா சப்ளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லப்படுது. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பாகிஸ்தான் வாங்கி டிப்ளாய் செய்யும் பொழுது அதுல பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதன் காரணமா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டிப்ளாய்மெண்ட் பல மாதங்களா இழுத்தடிக்கப்பட்டது. HQ-9 போன்றே HQ-16 அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பாகிஸ்தான் வாங்கி டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுவதா செய்திகள் வெளிவருது. அதாவது 475க்கும் மேற்பட்ட குறைபாடுகள் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருப்பதை பாகிஸ்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சீனாவிடம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சரி செய்து தரும்படி கோரிக்கை வச்சாங்க. ஆனா சீனா அனுப்பிய இன்ஜினியர்கள்னால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சரி செய்ய முடியல. அதை சரி செய்ய முடியாததற்கு முக்கியமான காரணம் டிஃபெக்டான ஸ்பேர் பார்ட்ஸை சைனா சப்ளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா அனுப்பிய இன்ஜினியர்களுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்தான நாலேஜ் அதிகமா இல்ல. இப்போ இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட கேப்பபிலிட்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு லாங் ரேஞ்ச் மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதே போன்று சீனாவின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்ய படையில் 2007வது வருடத்துல இருந்து சர்வீஸ்ல இருந்து வருது. இந்த சிஸ்டத்தை டிசைன் செய்தது அல்மாஸ் அண்டே அப்படிங்கிற நிறுவனம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரித்தது ஃபேக்கல் மெஷின் பில்டிங் டிசைன் பீரோ அப்படிங்கிற நிறுவனம். சீனாவின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2001வது வருடத்துல இருந்து பயன்பாட்டில் இருந்து வருது. இதை டிசைன் செய்து தயாரித்தது சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம். ரஷ்யா S-400
S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து டெவலப் செய்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவின் S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து காப்பி செய்யப்பட்ட சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெலருஸ், சீனா, இந்தியா, ரஷ்யா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் பயன்படுத்தி வருது. சீனாவின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனா, பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், மொராக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வருது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, சீனா HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை நம்பாமல் ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி தங்களுடைய படையில் பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய சீன எல்லையில S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால மாக் 14 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்கக்கூடிய டார்கெட்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை டிடெக்ட் செய்ய முடியும். அதுவே HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 100 இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மட்டுமே டிடெக்ட் செய்ய முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா கருதப்படுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் முழுமையாக டெவலப் செய்யப்படாத ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால க்ரூசர் மிசைல், ஃபைட்டர் ஜெட், ட்ரோன்ஸ் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அதுவே HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஹெலிகாப்டர்கள், கிளைட் பாம் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்பு ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட பல மடங்கு நவீனமானது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒரே நேரத்துல 36 இலக்குகளை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அழிக்க முடியும். ஆனா HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டது. இது போன்ற கேப்பபிலிட்டி HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கிடையாது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல 100 முதல் 300 டார்கெட்ஸை ட்ராக் செய்ய முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால 30 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 40 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்துல 4 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஷார்ட் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிப்பதற்கு 9M96E அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்னால 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து 9M96E2 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். லாங் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிப்பதற்கு 48N6 அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 200 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். வெரி லாங் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்குவதற்கு 40N6E அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். பாகிஸ்தானின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 120 கிலோமீட்டர்ல இருந்து 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்துல 2 மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. மீடியம் ரேஞ்சில் உள்ள டார்கெட்ஸை தாக்குவதற்கு HQ-9 அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். லாங் ரேஞ்சில் உள்ள டார்கெட்ஸை தாக்குவதற்கு HQ-9B அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு செமி ஆக்டிவ் ரடார் ஹோமிங் இல்லனா ஆக்டிவ் ரடார் ஹோமிங் போன்ற 2 சிஸ்டங்களும் பயன்படுத்தப்பட்டு வருது. குறைவான
குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்குவதற்கு, ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்குவதற்கு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. லாங் மற்றும் வெரி லாங் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்குவதற்கு செமி ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள் மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்கும். இந்த மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு செமி ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து அமெரிக்காவே அஞ்சு நடுங்குறாங்க. இதன் காரணமா தான் தங்களுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான F-35 விமானத்தை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் செஞ்சிருக்க இடத்துல பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. சமீபத்துல இந்திய எல்லையில உள்ள பிரம்மோஸ் மிசைல் தவறுதலா லான்ச் செய்யப்பட்டது. ஆனா பாகிஸ்தானுடைய HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை டிடெக்ட் செய்யவே இல்ல. அந்த மிசைல் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இன்டர்செப்ட் செய்யப்படாமல் பாகிஸ்தான்ல விழுந்திருக்கு. இதுல இருந்து சீனாவின் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இந்தியாவிற்கு 2023 வருடத்துக்குள் ரஷ்யா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்து முடிக்க உள்ளாங்க. அப்படி இந்தியா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் டிப்ளாய் செஞ்சிட்டாங்க அப்படின்னா சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமா இடைமறித்து தாக்குதல் நடத்த முடியும். ஆனா பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். பாகிஸ்தானுடைய நிலை இதுதான். சீன ஆயுதங்களால் பாகிஸ்தானுடைய முப்படைகளின் வலிமை வெகுவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய ட்ரோன்கள், பிரிகேட்ஸ் கப்பல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் போன்ற அனைத்து விஷயங்கள்லயுமே பிரச்சனை தான். இவங்க எதற்காக சீனாவிடம் இருந்து இதை வாங்குறாங்க அப்படின்னே தெரியல. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி இருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல மடங்கு அதிக கேப்பபிலிட்டி கொண்டது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.